பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க கொத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க கொத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அங்கே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க கொத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. அண்டா குண்டா சாமஞ்சட்டை அடகு வச்சுதான் காபத்தை வச்சு கப்ளிங்க பெங்கல வச்சுதான். அண்டா குண்டா சாமச்சட்டை அடகு வச்சுதான் எங்க ஆபத்தா வச்சு மூக்குத்திய பெங்கல வச்சுதான். நாங்க எம்எம்பிய படிக்க போறோம், நாளைக்கு மண்டி ஓட்டு எரும மாட்டு சாணியா அல்ல போறோம். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. அதே ஊரா வேற ஊரா? அதே ஊர் தானே. ஒரு 1000 பேர் இடியப்பு இடியப்புன்னு கத்துனானே எங்க அவங்க? அவ்வளோதானே. எத்தனை பேர் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ, இதில் எத்தனை பேர் அடித்த போதையில் அவன் ஊருக்கு தெரியாமல் வேற ஊரில் போய் படுத்து கிடக்கானோ, எத்தனை பேர்த்த விட்டுட்டு போனாங்களோ. டீ செலவு எப்படியும் 20,000 வரணும், நெருக்கி இறைச்சிரு. நான் கட்டி காத்த என் திண்டுக்கல் தோல் பேற்றி இப்படி எரிஞ்சு போய் கிடக்கடா. யாருமே இல்லாததுக்கு யாருக்குப்பா டீ விற்கிற? எங்கள் அண்ணமேனே வியாபாரம் ஓடிச்சா தண்ணியை கலந்துரு. ஆமாம், வெறும் பாலில் மட்டும் உப்பியாக்கும் சத்தியம் பண்ணு, நெருக்கி கலந்துரு. நாளைக்கு திண்டுக்கல் பைபாஸில் ஒரு இடம் வாங்கணும். பொம்பளையாளில் காண சாணி வடை போயிடுச்சுலா, சாணி தொளிக்க போயிடுச்சாட முட்டனாக்கு போல. இந்த வந்துட்டான் என் தம்பியை, வாங்கடா இடத்த பிடிங்கிறா, இடத்த பிடி. வடக்கதலை வச்சு படிக்காதடா வாரிட்டு போயிருமுட்டே, தெக்கதலை வச்சு செருவாக்கி விட்டாங்க. எத்தனை பேர் இதில் ஒன்றுக்கு இருந்து போனானோ. வேற இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி மாற்றாங்க. விழா கமிட்டி எப்படி ஒரு 300 பேர் உள்ளதே கிடக்காங்க. டான்ஸை பார்த்த மணிக்குந்தா 400 உனக்கு இப்போ என்ன லீவ் விட்டாங்களா? இந்த 2-3 பேரை விட்டு தானே போயிருக்காங்க. இவங்க திருந்த மாட்டாங்க. என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பூட்டு ரிப்பேர் பண்ணுற ஆள் மாதிரியே தெரியும். பெருங்கொண்ட கோடீஸ்வர மையன் யாருன்னா நான் தான். என்ன மதத்துக்கு வந்தேன்னு கூட கேட்பிய. வாடா வா, நேர பற்றியா முடி வெட்டிட்டு வர்றாங்க. குளிச்சுட்டு வாங்கடா. அவன் தான் விழா கமிட்டி வெள்ளச்சட்டை ஓட்டாங்களாவே எனக்கு படவடம் தான்டா வருது. அதில் ஒரு ஆள் ரொம்ப நேரமாக உள்ளே படுத்து கிடந்தேன் விழா கமிட்டின்னு. எழுப்பிட்டு கேட்குறேன், அவன் கிளீனரான். ஸோ லாரி அங்கே நிற்கிதுன்னு ஓடுறேன். யார் விழா கமிட்டி, யார் குலா கமிட்டி? அமைதியாக இருங்க, கதை சொல்ல போகிறேன்.
என் குடும்ப கதை சொல்கிறேன், குடும்ப கட்டுப்பாடை பார்த்துட்டு போங்க. குறிஞ்சி நாட்டோட தலைவர் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா பேர் நம்பிராஜன். ஆண்டாண்டு காலமாக எங்கள் அப்பா தான் தலைவராக இருந்தார். போன எலெக்ஷனில் ஒரு ஓட்டில் தோற்று போனார். விதி. அந்த ஒத்த ஓட்டை போட்டது எங்கள் அப்பா தான். எதிர்த்து நின்றவன் தென்னை மரம் சின்ன, எங்கள் அப்பா நின்ற சின்ன இளநி. ரெண்டும் ஒரே மரம் தானேன்னு எங்கள் அப்பா அவனை குத்தி விட்டார். ஷூ, நாசமாக போக. என்னப்பா தண்ணி வேணாம், கோமியா இருந்தா கொண்டு வா. போடா. இங்க உள்ள பொம்பளை ஆளு ஊரா 3 உள்ள 4 உள்ளதான் பெத்திருப்பிய. எங்க ஆத்தா 7 உள்ளே பெத்துச்சு. எங்க அப்பாட்ட கேட்டேன், உனக்கு வெக்கமயிரா இல்லையாப்பா, எதுக்கு 7 உள்ளே பெத்தேன்னு. எங்க அப்பா அழுதார். உங்க அம்மா தாண்டா எனக்கு 100 நாள் வேலை அப்படின்னு. 100 நாள் வேலையா அட்டை வதஞ்சு நடத்தியிருக்கேன். 7 வெளியே பார்த்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கும் போது எங்கள் அப்பா போய் காலை சுரண்டி இருக்கார். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு, ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிறேன். இன்னொரு பிள்ளையை பார்த்தா 8வது பிள்ளையா இருக்கட்டும், 2 பேராக சேர்ந்து விளையாண்டுக்கிறாங்க. எங்கள் அம்மா சொன்னிச்சு, கர்ப்பப்பையில் இதுக்கு மேலே இடம் இல்லை, வேணும்னா திண்டுக்கல் ஜவுளி கடை கட்டப்பை இருக்குது, அதை தூக்கிட்டு போய் ஏதாவது செஞ்சுட்டு போடான்னு. அதையும் கொண்டு போய் கருவலில் வச்சு பார்த்துருக்கேன். எறும்பு இருந்தனால விட்டு வந்துட்டேன். இந்த கூட்டத்தில் இந்த முருகனும் வள்ளியும் மாலம் பார்த்தம்போது மட்டும் ஆள் நீங்கள்லாம் இருக்க மாட்டியே. இது கதையை சொல்கிறேன். சில ஊரில் ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த 4 பேர் முருகனும் வள்ளியும் மாலை மாத்திரை பார்த்துட்டு போய் விபூதி வாங்கிட்டு போகிற ஆள் கிடையாது. ஒரு ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன். இந்நேரத்தில் போய் கதவை தட்டுனா அவன் நோத்தவங்கம்மான்னு வைவாளே. நம்ம குடும்பம் 2ஆக போச்சுன்னா பிள்ளை தூக்கிட்டு போயிட்டா நம்ம உழவைக்க தெரியாது. அது ஒரு ஆள். 2வது ஆள் பேய்க்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன். இருட்டுக்குள்ளே போனால் அவன் அங்கே நாண்டுக்கு நின்றானே, இவன் கதிரிஜம் கொண்டாட்டி இங்கே மண்ணெண்ணெய் ஊற்றி தீய வச்சு கொளுத்துனாலே நாளைக்கு பேய் பிடிச்சிக்கிட்டா கோடாங்கி வேற நம்ம மேலே எதிரியாக இருக்கேன். சாட்டை கட்டியும் எருக்களம் கம்பிட்டு அடிப்பானே, விடியட்டும் போக உண்டு. 3வது ஆள் யாருன்னா, போதையில் ஊருக்கு போக 17 ரூபா பஸ்ஸுக்கு வேணும், 7 ரூபாய் எங்கனையே சில்லற காசை தொலைச்சிருப்பேன். விடிய விடிய எங்கன அங்கன தண்ணி அடிச்சமே அங்கன விழுந்திருக்குமோ, எங்கன ஒன்றுக்கு இருந்தமே எங்கன விழுந்திருக்குமோ. அது 4வது ஆள் யாருன்னா, அவர் தான் மைசெட்டுக்கார். அவர் எங்களை எதிரியாத்தையும் பார்ப்பார். 5:30க்கு மேலே சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு ஒரு காது ஊத்துக்கு கொலா கலட்டணும். மைசெட்டு போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உண்மையிலே இந்த எஸ்கே ஆடியோஸ் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில ஊரில் ஒரு சில ஊர்லாம் கலாங்கிறாங்க மைசெட்டு யூனிட்லாம். டிப்பன் பாஸ் இல்லை, அன்னைக்கு ஒரு ஊரில் அப்படித்தான் தூக்குச்சட்டியை மாட்டிட்டு போயிட்டேன். கலாங்கக்கூடாது. உலகத்திலேயே அவங்கவுங்க பொருள், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தொழிலில் முன்னேறினாங்கன்னு அந்த வழி யாருக்கு தெரியுமுன்னா, எஸ்கே ஆடியோஸ் வடமதுரை உரிமையாளர் எங்கள் அண்ணன் பாலனுக்கு தான் தெரியும். சும்மா எல்லாரும் முன்னேற முடியாது. இப்போ நான் அன்னைக்கு வரும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்தேன் நாடக உலகத்தில். இவ்வளோ மக்களை சம்பாரிச்சதுக்கு காரணம் என்ன? திறமை மட்டும் வெளிப்படுத்தணும். அதானே முயற்சி பண்ணணும். எனக்கே 250 ஜெய்வன் வச்சுருக்காங்களாம். இதில் 2 பேர் ஒரு ஆள் 227. சாமி துடியாக இருந்ததுனால தான் இன்ன வரைக்கும் போயிட்டே இருக்கேன். செய்த தர்மமும் சாமியினுடைய அருள் தான். கள்ளிசேரி காளிமுனியை இல்லைன்னா நான் இல்லை, அதான் உண்மை. அதனால் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை ஜாமிக்கு மாலை ஓடலாம். இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் குலஜாமியை விட்டு இன்னொரு ஜாமியை வீட்டுக்குள்ளே வச்சேன்னா உனக்கு அழிவு நிச்சயம். அதான் உண்மை. நிஜமாக நோண்டி எடுத்து போடுவேன். குலஜாமியை மட்டும் மறக்கூடாது. அதனால தான் இன்ன வரைக்கும் எந்த ஜாமிக்கும் மாலை ஓட மாட்டான். எங்களை ஒத்துக்கிறாது, எங்கேயும் சாப்பிட விடாது. கள்ளிச்சேரி காளிமுனியை அந்த 18ஆம் படியாக இருந்தேன்.
18ஆம் படி தான் குலசாமி. என்னை காப்பாற்றினது கள்ளிச்சேரி காளிமுனி. அதனால் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன், உங்கள் பாட்டைங்க ஆண்ட குலசாமியை மட்டும் மறந்துடாதீங்க. அதை வச்சு தினசரி வணங்குங்க. மற்ற ஜாமியை எப்போ வேணாலும் கும்பிடுங்க. குலசாமியை விரட்டி விட்டு இன்னொரு ஜாமியை கொண்டு போய் உள்ளே நுழைச்சின்னா நோண்டிக்கிட்டே இருக்க, முன்னேறவே முடியாது. இது கோடாங்கியா நான் சொல்கிறேன். குளத்தை காங்கி சாமி தானே குலஞ்சாமி. எங்கள் அப்பா சொன்னார், கல்யாணம் பொண்ணு கிடைக்கலடா ஐயப்பா. எனக்கு கிடைக்கலன்னா என்ன ரூம் போட போறியா? கிடைக்கலடா தம்பி. ஒரு உலகத்தில் எல்லாத்தையும் சொன்னேன் கப்ளிங்கின்னு. கடைசியில் எனக்கே கப்ளிங் வெல்டிங் ஆகி போச்சு. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், நந்தவனத்துக்கு போட்டா மகனே, அங்கே ஒரு அழகு தேவதை கிளியா திறான். நான் இன்னும் அந்த பிள்ளைய நேரில் கூட பார்த்ததில்லை. கிளி. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஆள் எப்படி இருக்குன்னு. ரோட்டில் நடந்து போனால் பூரா பேரும் செருப்பை கழட்டி வாங்கிடான்றார். செருப்பை கழட்டிட்டு கும்பிடுவாங்களாம். அந்த தேவதை உள்ளே இருக்கா. அவளை நான் சந்திச்சு காலையில் வெள்ளன்னு நீர்மாலைக்கு போகணும், நீர்வலாக போகணும்ட்டேன். தோகை உடம்புன்ன சந்தனம்மா, சொல்லுமணி என்ன மந்திரம்மா, உத்தரவு போட்டு விடு என் தேவத வராளே. வாசிக்காதேப்பா, பெரிய கச்சேரி பாடு. அவ வரும்போது வர்ணிச்சு நான் கூப்பிடுறேன். தென்றல் காற்றே கொஞ்சம் நெல்லு, என் அலை வர்றா. இன்னையோட நான் என் பொண்டாட்டியை விட்டு நாடகத்துக்கெல்லாம் வரைய மாட்டேன், மடியில தான் படுப்பேன். கஞ்சி தண்ணி ஊறாமே அவள் கம்பு கூட்டுக்குள்ளதே. ஐயோ, அழகு வட்ட பொம்பளைன்றார் எங்கள் அப்பா. அவள் காலிலேருந்து முத்தம் கொடுப்பேன். ஆண்டவா, வந்துட்டாளா? இங்கே பாருங்க திரும்பி. வெக்கப்படுவேன் அவளை. சும்மா பாருங்க, கட்டிக்க போகிற பொண்ணு தானே பாருங்க. அத்தான். என்னது என்ன இந்த தொண்டையை எங்கனே கேட்டிருக்கேனே. அத்தான். ஒருக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, இப்படி ஒரு தொண்டையை எந்த முண்டையையும் பார்க்கலையாடா. நீ மஞ்ச தொட்டு பூசையில் குஞ்ச தொட்டு பூசு தாயே. அதே காளி முண்டை. ஏதோ மோகம் உன்னை முதல்ல நான் பார்த்து கிர்ரி புர்ரி கரையான் புர்றியான் கண்டங்கர்ரு தொலையை அத்துட்டாங்களாடா. பொம்பளைய வர சொன்னா பெரிய ஆஸ்பத்திரி பிரேதத்தை தூக்கிட்டு வந்து நிறுத்தி விட்டாங்களே. வெக்கமா? வயசுக்கு வந்துட்டியா? வராமையா பெருசா இருக்கும். சொரு பிச்சு இல்ல இவ்வளவு பெருசா இருப்பானாண்டே. இந்த மாட்டு தடத்தை மூடு. இது வேற செகதியில மாட்டு குழம்புக்குள்ள புதுங்கினது மாதிரி நாசமா போக. ஓ முகரைக்கு தங்க கலர் ஜாக்கெட்டு. இந்த பொம்பளையால அது உள்பாவடைய பார்க்கல. இல்ல கேரம் போர்டு டவுசரை போட்டு வந்திருக்காளடா. அதுவும் கறி துணி. சமயக்காரன் கம்பு கூட்டை வச்சு தொடப்பாங்க வருது. ஐயோ, இந்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. அந்த ஆரஞ்சு பழத்தை உரிப்பு வைக்கவா. ஏய் சிரிக்கி நிலா காயுது. காஞ்ச அள்ளிட்டு போய் யார என்ன மொளாத்தூளா காய போடுற? உன் பேர் என்னடா? உப்புமா. என்னைய கொஞ்சம் ஜப்புமா. தொடாதீங்க. ஏன் சீக்கு இருக்கா? எத்தா நீங்க மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கீங்கன்னு எங்க அப்பா சொன்னாரு. உன் உதட்டுல நான் என்ன செய்ய? உதட்டுல ஐ லவ் யூ டா உப்புமா. நோ.
ஏன் முண்டை இங்கிலீஷ் பேசாத, தமிழே மொட்டனாக்கு, இங்கிலீஷ் நோ என்ன நோ நோத்தா விட்டணும். மேரேஜில் எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன் கப்ளிங்க அடப்பா? படிப்பை முடிக்கணும். என்ன படிக்கிற? எம்டிஎஸ். அது பசு முண்டை. எம்டிஎஸ் பிஆர்பின்னு. என்னை படிக்கிற இடத்துல ஒரு பையன் என்னை உயிரா விரும்புகிறேன். இந்நேரம் வருஷம் திரும்பி இருக்குமே. இல்லை வருஷம் திரும்பி கல்யாணம் பண்ணிருக்க செத்துருப்பேன் மயிர் மேலே. இருந்தாலும் உங்களை கட்டிக்கிற எனக்கு மனசு இல்லை. மனசு அலசிடு. என்னுடைய அழகுக்கு உங்க முகத்தை பார்க்கும்போது கருவாடு தூக்கம் அந்த பூனை ஆட்டமா இருக்கு. யாரு முகருக்கு யாரு முகர் நல்லா இல்ல? யூ கண்டங்கருவ முண்டை. உன் முகரை அங்கிட்டு திருப்பு. ஏன் அப்படியே பூனை மாதிரியே இருக்கு. நாளைக்கு நம்ம 2 பேரும் திருமணம் முடிஞ்சு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனா செருப்புட்டு எரி வாங்க. நோ, என் தாய் தப்பனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இப்படி ஒரு அழகான கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு பைய கையில கொடுத்துட்டாங்களே. பொம்பளை ஊரை நல்லா முகத்தை பாருங்கத்தா. ஸ்ரீரங்கம் ஆண்டாள் கோயிலுக்கு யானைக்கு இப்படித்தான் ஜீவி இருக்கான். அது மண்டே பாரு, இருதலை நல்லாம்பு மாதிரியே. தங்கம் ஒரு வார்த்தை சொன்னேலத்தா, கிளி குரங்குண்டு. உனக்கு பேம்பஸ் வாங்க தர்றாரு. என்னுடைய அண்ணன் சார்பாக ரூபாய் 501. நன்றி. யாரு கிளி யாரு குரங்கு? ஜெயா குயிலே குத்தால விஜயா உட்காந்து குத்தலாமா? அங்கிட்டு போய் குத்து. கருத்த மச்சான் சொல்லுங்க, என்னங்க கூப்பிட்டீங்க? தாரங்கள் எனக்கு 2 தாரம். நீ எனக்கு இளைய தாரம், நீ இளைய வடியா. இளைய தாரம் இளைய வடியா. இதுதான் உங்க அக்கா தென்னை மர தேவடியா. அடி ஊரை கடத்த முண்டை. சுத்தி தென்னை மரமா இருக்கதாச்சு. ஏய் நிப்பாட்டு. தென்னை மரத்துல போறவளா நீ? நானும் நிப்பாட்டு முடியும் பாக்குறேன், நிக்க மாட்டேன். உனக்கு நின்னுட்டா மட்டும் நீ என்ன பண்ண போற? நின்றுண்டா அப்படியே குத்தி குத்தி பணியாரத்தை எடுத்து. ஏ உனக்கு என்னடி இருக்கு? என்னமே இல்ல. கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. என்னமே இல்லன்னு வருத்தமா இருக்கு. இருந்தா மட்டும் உனக்கு மாதிரி ஆண்டவே எனக்கு படைச்சிருந்தா திண்டுக்கல்ல 4 லாட்ஜ் கட்டியிருப்பேன். எதுக்கு? ஆண்டவே என்ன இப்படி ஓர வஞ்சகம் பண்ணிட்டேன். அப்படி என்ன உனக்கு ஓர வஞ்சகம்? எங்க உனக்கு புருஷனோட ஒரு ஆள் வேணுமா? உனக்கு படைச்ச வண்டைய எனக்கு படைச்சிருக்கானே. ஏய் மண்டையவா, சண்டை வராது. ஏண்டா இங்க என்னடா தூக்கிட்டு முட்டை இருக்கான்லடா. என்னடி கொட்டை தெரியுது? என்னன்னாலும் தெரியும். அடி கொட்டை உள்ள முண்டை. இங்க என்ன தூக்கிட்டு இடத்துல பாக்குற முட்டை இருக்குடாடா பாக்குற. ஏய் ஊரை கடத்த முண்டை. என்ன மைய வச்சியா மருந்து வச்சியா? சரி இவன் அப்படியே அடிக்கிறியா முடிக்கிறியா சண்டை ஓடுறியா? ஏ நீ வச்சுக்கிட்ட லட்சணம் அப்படி. நீ ஒழுங்கா இருந்தா என்கிட்ட ஏடி வர்றாரு. காலையில நீ ரெட்பாடி தாண்டியே. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா? ஏ பொம்பளை போட்டு எழுதுவா இருக்கிற போட்டு திரிக்கிறீங்கள. கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாத சக்கராத்தியா இருக்கீங்களே. ஊறி முதல்ல என்ன மைய வச்ச மருந்து வச்ச தக்காளா அடி தட்டுவா நீ முண்டை. போடி அண்டைய பத்தி எனக்கு தெரியாதா நீ? அடி போடி பெட்டிக்கார 4 வருஷம் பாத்து. ஒண்ணு அப்படியே ஏ உன இதுல நீயே மிருதக்கார வச்சிருந்த எனக்கு தெரியும். ஏ உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. கைதட்டுக்கார 3 வருஷம் பாத்திருந்தீங்க. இல்ல காலையில கறியாடி. என்ன உள்ள வேப்பமுத்து தெரியுது? காலப்பர் கருமம் கண்ணங்கரே. கடிக்குமே கடிக்கு என்னையத்தை கடிக்க வந்துருவாடா. என்னடா கொட்டாட்டம் போடுற? எல்லாம் இந்த குத்தான் பேச்சு. ஏய் சக்கலாத்தி நல்ல மரியாதை இல்ல. குடுத்துட்டு திரும்பி விட்டுருவேன். அவசாரி பையன் என்னைய பாடா
ஒட்டாட்டம் போடுற நிப்பாட்டு. உனக்கு புடிச்சுக்கிடு. ஏய் ஒரு சொல்லு கட்டுப்பட்டிருக்கிறேன். சரியான பொம்பளை. சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஏய் மானம் போதுடி. யாருக்கு மானம் போகுது? ஏலே ஏன் கள்ளிச்சாரி கண்ணாமானே. மானத்தை பத்தி நீ யாரா பேசுற? ஒரு சொல்லு கட்டுப்பட்டு நிக்கிறேன்டா. இல்லைன்னா உன் மானத்தை காத்துல பறக்க விடுவேன்டா. ஊரை கெடுத்த முண்டை 50 ரூபா கொடுத்து ஒரு பாவாடை வர வக்கில்ல. டேய் வா ஓம் பாவாடைய உரிவோம். தங்கச்சி வள்ளி அம்மா வள்ளி வள்ளி என்ன வந்தா வடிவேலந்தா ஒரே மாமரத்து குயிலு மஞ்சமேடு மயிலு பார்க்காம போகாதையா கோவிராம்பு போகாதையா. நேத்து கொடுத்த மொத்தம் நெஞ்சில் குளித்தோம். நேத்து கொடுத்த மொத்தம் நெஞ்சில் குளித்தோம். பொண்ணே பொண்ணே கண்ணே கண்ணு என்ன படையா மாமரத்து குயிலே மஞ்சமேடு மயிலே பார்க்காம போகாதையா. கோவிரா போகாதையா. பூசு சின்ன பொண்ணு போய் பேசு சின்ன புள்ள மாறாப்பு காத்தோடு ஆடு போச்சு போ. புள்ள வைக்கிற மாதிரி இடியாப்பம் உடஞ்சு போச்சே. முட்டையை கடிக்கி ஆனா அது இடுப்பு மானுன்னா மானு இல்ல மீனுன்னா மீனு சின்ன பொண்ணு போய் பேசு சின்ன புள்ள மாறாப்பு கை சேர காத்தோடு வேணும். கல்யாண வட்டமிட்டு கண்ணாட பொட்டு வச்சு கண்ணாவும் தோல் சேர வேணும். முந்தான பந்தல் ஒண்ணு நான் போடவா முன்னூறு முத்தமிட்டு நாள் பாடவா. முந்தான பந்தல் ஒண்ணு நான் போடவா 300 முத்தம் ஒண்ணு நான் வாங்கவா அள்ளி கொள்ள தேனாச்சு தீயாச்சுவா அங்க முள்ள தேனாச்சு தேனாச்சுவா அம்மாடி சொல்லலாம் தேனாச்சுவா மாமரத்து குயிலே மஞ்சமேடு மயிலே பார்க்காம போகாதையா. கோவிரா போகாதையா. மானண்ணா மனு முள்ள மீன் மீனென்னா மீனுமிழ ராசாவி கண்ணண்ணா கண்ணோ. நானண்ணா நானு முள்ள மீனென்னா மீனுமிழ ராசாதி கண்ணண்ணா கண்ணோ. நீ பார்த்து பார்வையெல்லாம் என் பார்வைதான் நீ போகும் பார்வையெல்லாம் என் பார்வைதான். மெட்டுதட்ட நான் கேட்கும் சங்கீதத்தான் தொட்டுக்கிட்ட நான் பாடும் சந்தோஷம்தான் சந்தோஷம் சங்கீதம் நன் பாடலாம் மாமரத்து குயிலே மஞ்சமேடு மயிலே பார்க்காம போகாதையா. கோவிரா போகாதையா. அண்ணே வணக்கம்ண்ணே மாமரத்து குயிலு குஞ்ச விடும் மயில். அதில் கொஞ்சம் விடுமா என்னடி கொண்டாந்து வாயிலே வைக்கிற? அண்ணா என்னடா உனக்கு பிடிச்சது இது மாதிரி ஆகி போச்சு எனக்கு 2 தாரம். நான் இளையதாரம். இது இளைய வடியா அவன் மூத்தரத்த கூடியா என்ன மூத்த வடியா அண்ணா ரெண்டுமே உனக்கு நாத்தனா. எப்படி நாத்தனா எனக்கு நாத்தனா வணக்கம் நாத்தனா. எப்படி எனக்கு நாத்தனாவுக இவர் ஏத்தனார் நீங்க நாத்தனார். எதை ஏத்துனா நேற்று கிரிசி ஏத்தனே அது அப்படியே சாக்கியா விழுந்துருச்சு. அண்ணே இருந்தே அந்த பிள்ளைகிட்ட கேட்போம் எதை ஏத்துனா மாசமா இருக்குமா? உருளைக்கிழங்கு ஏத்த சொன்னா ஆ, உருளைக்கிழங்கு ஏத்த சொன்னா கருணக்கிழங்குவே ஏத்தனார். கருணக்கிழங்கையா 6 மாசம் முழுகாம இருக்கு. என்னது வயிறு தெரியாது. ஓ அப்படி சொல்லாம முழுகாம இருக்கிற வீடு இது முழுகாம இருக்கு. வயிறு தெரியாது. ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் வெள்ளாட்டம் முழுக்க சைஸ்ல புள்ள அடக்கு. அண்ணே நீ நிசமாக்க கூட்டிட்டு போய் கேன் பண்ணி பாத்தியா கேனு பண்ணல கட்டப்பை பண்ணேன். அண்ணன் கேனு பண்ணி பாத்தியாவா? அண்ணே நான் என்ன பண்ணுமே அண்ணன் கேன்ல கோமியம் எதை பிடிச்சி போறேன். பண்ணாலும் சரிண்ணே ஆனா நீ உண்மையில சொல்றேன் 2 பேரை வச்சு எப்படி நடா நீ குழப்பணத்துல குடும்பத்தை பண்ற அது வந்து ஆபீஸ்ல இருக்கு, இந்த வீட்டுல இருக்கு. அதனால தான் ஈபியில கரண்ட் குறுக்கியே வரல. ஓ அதனால தான் மீட்டர் பாக்ஸ் பக்கமே வரலந்தா இப்படியே உட்காந்துருக்கும்.
மாலா அண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே இப்படி ஒரு அழகை எங்கேயே தேடி பிடிச்ச கூந்தலை பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு அழகு உங்க இந்த கூந்தலுக்கு என்ன போட்டு இப்படி தேய்க்கிறீங்க கழுத மூத்திரம் தேய்க்கிறேன் ஏய் தங்கச்சி இருக்கு வாங்கல ஐய என்னது மசர் தன்னால வருது இங்கே வரும் முத்தாலமுக்கு அந்த பொண்டாட்டி முடி இறக்கிட்டா பாடி சந்தனம் தேய்க்க நாமக்கல் போவோம் அண்ணே முடி இறக்குறது உங்களுக்கு இன்னும் தெரியாது உனக்கு பேர் முகலும் கிடைக்க போகுது ஆமா உங்க முகத்துக்கு என்ன போட்டுக்கிறீங்க அண்ணே எப்படி பேரு முகலும் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே பேர் முகலும் கிடைக்கும் என்னது எப்படி என்னம்மா ஊர்ல சொன்னாங்க என்ன கரிவாடம் செட்டி வெட்டியில ராதாகிருஷ்ணன் என்ன வந்து செஞ்சான்னா மஸ்ட புடுங்கன்னு சொல்லட்டும் ஏத்தாது ஆலோலம் 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 சோ ஆலோலம் ஆலோலமே ஆலோலம் பாபா தவு மாத்திருக்க ஆலோலம் 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 ஆலோலமே 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 வந்தது யாருப்பா வந்தது கருப்பனா ஆத்தாவா முனியாண்டியா காளி முனியா ஆத்தாடி எச்சி ஊரம் வாயில வச்சு சரு சருன்னு காது ஓட்டையே நிறைஞ்சிருச்சாரா கொட்டை ஓட்டையை வந்தது யாருத்தா வந்தது யார் அடே உசு உசுனா ஒரே அறதேன் அரைப்பொடி எச்சி இருக்கு மூஞ்சி ஊரம் உசு உசுன்னு தெளிச்சு விட்டு மயிறு மய நடிப்பு வந்தது யாருப்பா வந்தது அவன் கூட தானே வந்தது யாருப்பா என்னப்பா புதுசா வந்த மாதிரி என்ன முழுக்க முழுக்க அவன் கூட தான் வந்தேன் அது